வெல்கம் டு சினிமா போகன் அனிமே ஃபேன்ஸ். ஜூலை 2025 அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லும்போது இது ஒரு சாதாரண மாதமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா அனிமே ஃபேன்ஸுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீசன் 2 ரிலீஸ் ஆகுது, எதிர்பார்த்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி அனிமே ஃபேன்ஸுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு மந்தாக தான் ஜூலை 2025 இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில் பாதி மாதத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். நிறைய அனிமே ரிலீஸும் ஆகியிருக்கு. அதில் ஒரு சில அனிமே நான் எதிர்பார்த்து ரொம்ப ஹைப்போட பார்த்த அனிமே பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் நிறைய அனிமையோட சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. காய்ஜூ நம்பர் 8 சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. சாக்கமோட்டோ டேஸோட சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளில் டீமன் ஸ்லேயரோட மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமெடி அனிமே அப்படின்னு சொல்லப்படுற கிராண்ட் ப்ளூவோட சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இத்தனை அனிமே ரிலீஸ் ஆகி இருந்தாலும் ஒரு 3 அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதையும் தாண்டி அந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஹூக்கப் ஆகி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்கார வச்சது. அந்த 3 அனிமேவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 அனிமேவும் ஒரு சேம் ஜானர் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஜானர். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த 3 அனிமேல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமே என்னென்னா ஒரு டார்க் ஷோனன் அனிமே. சாதாரணமாக இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனலாகவோ இல்லவோ இருக்காது. ஆனால் ஒரு டார்க் கண்டென்ட்டில் இருக்கிற ஒரு ரிவெஞ்ச் பேஸ்ட் ஷோனன் அனிமே. இந்த அனிமே பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச்சியா குட்டா அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமே எதை சுற்றி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூடோ அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருக்கான். ரூடோ எங்கே வாழறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் அப்படின்ற ஒரு உலகத்தில் வாழறான். இந்த ஸ்பியர்ன்ற உலகம் அப்படின்னு என்ன உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வானத்தில் ஃப்ளோட் பண்ணுற ஒரு உலகம். இந்த உலகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி 2ஆக பிரிஞ்சிருக்கு. அதாவது நல்லா பணக்காரங்க இருக்கிற ஒரு சொசைட்டி, அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் கீழ்நிலை இருக்கிற இன்னொருத்தவங்களாக பிரிஞ்சிருக்கு. இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ இல்லை தவறு செய்யறதாக கருதப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் ஸ்பியர்ல இருந்து தூக்கி அபிஸ், அதாவது ஒரு குப்பையில் இடந்த ஒரு இடத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இதுதான் இந்த கதையோடைய ஸ்டோரி. ரூடோ ஒரு கொலை செஞ்சிட்டதா குற்றம் சுமச்சு அவனை ஸ்பியர்ல இருந்து தூக்கி இந்த அபிஸ்ல தூக்கி போடுறாங்க. அதாவது குப்பைகள் நடந்த ஒரு பிட்டுக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு நினைக்கும் போது அங்க அவன் உயிர் பொழைச்சிடறான். உயிர் பொழைச்சிட்டு அங்க ஒரு தனி உலகமே இருக்கு, குப்பைகள் நடந்த ஒரு உலகமே இருக்கு. அதுல ட்ராஷ் பீஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ட்ராஷ் பீஸ்ட் நடந்த உலகத்துல கிளீனர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் உள்ள சேர்ந்து எப்படி ரூடோ வந்து மேலே இருக்கிற ஸ்பியர் அப்படின்ற மக்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான், அவனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் எனக்கு பிடிச்சது ரொம்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட மியூசிக்காக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த ஸ்டோரியோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ஷோனன் அனிமையை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ்லேயும் இருக்கும். அதே சேம் டைமில் உங்களை ஹூக்கப்பாய் உட்காரவும் வைக்கும். இது சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு. கிரன்ச்சி ரோலில் தமிழ்லையும் இருக்குது இந்த அனிமே, நீங்கள் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் அனிமே. அதாவது அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்ஸ் மற்றும் சூப்பர் பவர்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க. ஆனால் அனிமேல ஹாரர்ஸும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அனதர் அப்படின்ற அனிமேவாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய அனிமேஸ் இருக்குது. அப்படி நான் ரொம்ப மங்கா படித்து எதிர்பார்த்து வந்த ஒரு ஹாரர் அனிமேவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வாழறீங்க. கிராம லைஃப்னால் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும், பறவைகள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மலைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் நீங்கள் வாழறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த கிராமத்துலேயும் நீங்கள் 2 பேரும் தான் ஒரே ஏஜ் உள்ள ஒரு 2 ஃப்ரெண்ட். திடீர்னு ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு போனால் நான் மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். கிளம்பி போனதுக்கப்புறம் அவன் காணாமல் போயிடுறான். காணாமல் போனதுக்கப்புறம் ஒரு வாரம் எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் அவனை தேடுறாங்க. ஆனால் கிடைக்கல. ஒரு வாரம் கழித்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரான். ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசி சிரித்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்க மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் தான் ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று தோணுது, இது நம்ம ஃப்ரெண்டு இல்லையோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்ச ஒரு அனிமே தான் த சம்மர் ஹிகாரு டைட் அப்படின்ற ஒரு அனிமே. இது வந்து ஒரு அப்சல்யூட் ஹாரர் அனிமே. டிப்பிக்கலி ஹாரர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தமும் அப்படியே அந்த கொலை பண்ணுறதும் அப்படின்னு கிடையாது. ஹாரர்னா ஒரு சைலண்ட் இருக்கும், ஒரு கிரிப்பினஸ் இருக்கும். இந்த அனிமே எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு கிராமத்தில்
கிராமத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த வில்லேஜஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்பவும் செய்வாங்க. அதுவும் உண்மையும் கூட. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹிக்காரு மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகிடும். ஏன் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மலையில் இருந்த அந்த ஒரு அமானுஷ்யமான சக்தி கிராமத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் ஹிக்காருவோட ஃப்ரெண்டாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஷிகி அப்படின்ற ஒருத்தன். யாஷிகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்காரு அப்படின்றது என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, இது வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி அப்படின்னு தெரியுது. ஆனால் அது ஹிக்காரோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஆனால் யாஷிகியால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. என்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்றத ஏற்றுக்கவும் முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யாஷிகியும் அந்த கிராமத்தை சுற்றியும் நிறைய வந்து மிஸ்டீரியஸ் டெத்து நடக்குது. இது எதனால் நடக்குது அப்படின்னு அமானுஷ்ய சக்தியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒருத்தர் வராரு. இப்படி தான் இந்த கதை நகருது. இந்த அனிமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு பேய் அனிமே அமைதியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு மியூசிக்கோட வரும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த அனிமையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெப் நாவலாக வெளியில் வந்து இப்போ அனிமையாக அடாப்ட் ஆகிருக்கிற ஒரு அனிமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமேவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹாரி பாட்டர் சீரிஸ் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வெப் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணி ஃபேண்டம் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த உலகத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதனால் இப்படி நடந்திருக்கும், அந்த மாதிரி நடந்திருக்கும், ஸோ இதனால தான் இப்படி வந்து இந்த ஆத்தர் இது எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் பயங்கரமாக ஃபேண்டம் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு உலகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பயங்கர ஃபேமஸாக அந்த நாவல் அடாப்ட் பண்ணி வந்த ஒரு அனிமே தான் லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் டீனேஜர் ஷோய் மியூங்ரி அப்படின்ற ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் கண் முழிக்கிறான். கண் முழிக்கும் போது அவன் கிளைன் மொரிட்டி அப்படின்ற ஒருத்தரோட உடம்புக்குள்ளே இருக்கான். அந்த கிளைன் மொரிட்டி எந்த உலகத்தில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியன் யூரோப்பியன் உலகத்துக்குள்ள, அதாவது ஒரு பேரலல் வேர்ல்டு. ஆனால் இந்த உலகம் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஹார்ஸ் கேரேஜஸ் இருக்கும், கன்ஸ் இருக்கும், கோட் சூட் போட்டுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15th or 16th century ஒரு விக்டோரியன் யூரோப்பியன் ஸ்டைலில் இருந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் அந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கும், நிறைய கல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். சரி, இந்த கதைக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்த உடனே அவன் திடீர்னு ஒரு ரிச்சுவல் கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து எந்திரிக்கிறான் கிளைன் மொரிட்டியா. அதுக்கப்புறம் அவன் த ஃபூல் அப்படின்ற ஒரு டைட்டிலோட இந்த உலகத்தை சுற்றி என்னென்ன மிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது, இதை எப்படி அவன் அன்ட்ராவல் பண்ணுறான் அப்படின்றது தான் ஸ்டோரி. அந்த உலகத்தை யார் கவர்ன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சர்ச் இருக்குது, கல்ஸ் இருக்குது, சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா த பியாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பியாண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 9 லெவல்ஸ் இருக்கும். 9 தான் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் லெவல், 1 தான் ஹையஸ்ட் லெவல். யார் நம்பர் 1 லெவலில் இருக்காங்களோ அவங்க கடவுளுக்கு ஈக்குவான பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இந்த லெவல் 1க்கு போகிறது கிட்டத்தட்ட 22 பாத்வேஸ் இருக்கும். இதை தான் பியாண்டர் பாத்வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லெவல் 1க்கு எப்படிங்க போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ், அதாவது ஒரு சில மருந்து மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிங்கை குடிச்சிட்டு அவங்க அந்த லெவலுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த போர்ஷனை குடிக்கும் போது எய்தர் அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும், இல்லைன்னா அவங்க பைத்தியமாகவே ஆயிடுவாங்க, அவங்களே இழந்துருவாங்க, ஒரு பெரிய வந்து ஒரு வைல்டு பீஸ்டாகவும் மாறிடுவாங்க. ஸோ அதிகமான ரிஸ்க் எடுக்கும் போது அதிகமான ஒரு ரிவார்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த மேஜிக்கல் உலகம் வந்து நடக்கும். இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமான எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அனிமே. இந்த அனிமே வந்ததுக்கு அப்புறம் இதோட ஃபைட் சீனாக இருக்கட்டும், இதோட வேர்ல்ட் பில்டிங்காக இருக்கட்டும், இதோட மியூசிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதே புது விதமாக இருக்கும். ஆனால் இதில் சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை கம்மியான நேரத்தில் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த அனிமையை நீங்கள் பாஸ் பண்ணி பார்ப்பீங்க. இந்த அனிமையை மட்டும் நீங்கள் வந்து ஒரு இந்த சீசன் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸோ இல்லை வந்து ஹாரி பாட்டர் பார்க்கும்போது ஒரு புது விதமான உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த அனிமையில் இருக்கும். சினிமா போகன் வியர்ஸ் மறுபடியும் இதை விட ஒரு நல்ல கண்டென்ட் ப்ளஸ் ஒரு அனிமே சஜஷனோட நான் உங்களை பார்க்குறேன். முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.